ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 வயதானவர்களுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் சோஷியல் இஷ்யூஸ், வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ அவங்களுடைய அந்த வல்னரபிள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தாய்மானவர் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12, 2025 டிஎம்கே கவர்மெண்டால தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய பயனாளிகளின் வயது 70 இருந்திருக்கும், 70 and above. இது வீடு அருகே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் பொருட்களை கொண்டு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த தாய் மாணவர் திட்டம். இது பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்லையும் 2வது சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ இந்த நாட்கள்ல தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு இந்த ரேஷன் பொருட்கள் வந்து வீட்டுக்கே கொண்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல 70 வயசு அண்ட் எபோ பிளஸ் டிசபிலிட்டிஸுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து 60 வயதாக குறைத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைம்பெண்களுக்கும், அதாவது விதவை பெண்களுக்கும் இதை விரிவாக்கம் பண்ண போறத அறிக்கை வந்து தரப்பட்டுள்ளது. அடுத்ததா தமிழகத்தில் 91,000 பள்ளி மாணவர்களுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் சோஷியல் இஷ்யூஸ்ல ஹெல்த்ல வந்து கவர் ஆகும். ஸோ வளரிடம் சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி பார்த்தீங்க அப்படின்னா 91,748 பள்ளி மாணவிகளுக்கு வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பேப்லோமா வைரஸ் இதனால வந்து ஏற்படக்கூடியது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை ஜனவரி 27, 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 9 முதல் 14 வரை உள்ள அந்த சிறுமிகளுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அந்த பள்ளிகளில் பயிலக்கூடிய சிறுமிகளுக்கு வந்து வழங்கப்படுகிறது. இதற்காக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா 38 கோடியை வந்து ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ இது அதிகமாக அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதே கருப்பை வாய் புற்றுநோய்க்கு ஒரு ஸ்கீம் வந்து தொடங்கியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 14 வயது உட்பட்ட அந்த சிறுமிகளுக்கு. ஸோ இது வந்து February 28 வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இணைந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 91,748 பள்ளி மாணவிகளுக்கு வந்து இந்த புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக 6 லட்சம் தடுப்பூசிகளை வந்து அனுப்பியிருக்காங்க.